ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டில் உருவாகும் குபேர யோகம் இந்த 4 ராசிக்கு அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் கொண்டு வரும். ஜோதிடத்தின்படி நவகிரகங்களில் ராஜாவாக கருதப்படுபவர் தான் சூரியன். இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமும் ராசியை மாற்றுவார். அப்படி சூரியன் ராசியை மாற்றும் போதுதான் தமிழ் மாதங்கள் பிறக்கின்றன. தற்போது சூரியன் மீன ராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் மேஷ ராசிக்குள் நுழைய உள்ளார். இப்படி மேஷ ராசியில் சூரியன் நுழையும் போதுதான் தமிழ் புத்தாண்டான பராபவ வருடமும் சித்திரை மாதமும் பிறக்கிறது. இந்த பராபவ வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் மிகவும் மங்களகரமான குபேர யோகம் உருவாக உள்ளது. பொதுவாக குபேர யோகமானது சூரியன் மற்றும் செவ்வாயின் சேர்க்கையால் உருவாகும். இந்த இரு கிரகங்களும் நட்பு கிரகங்களாகும். இந்த சுபயோகம் செல்வத்தை அள்ளித்தரும். எந்த ராசிக்கு இந்த யோகம் உள்ளதோ அந்த நபர் செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவியின் பரிபூரண ஆசியை பெறுவார்கள். மேலும் இவர்களுக்கு செல்வத்திற்கோ மகிழ்ச்சிக்கோ பஞ்சம் இருக்காது. பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும். நீண்ட காலமாக சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். இதன் மூலம் நிதிநிலை உயரும். இப்போது தமிழ் புத்தாண்டில் உருவாகும் குபேர யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை வாங்க பார்க்கலாம். மேஷம். மேஷ ராசியின் முதல் வீட்டில் உருவாகும் குபேர யோகத்தால் மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். இந்த காலத்தில் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலுமே அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகவும் வாய்ப்புள்ளது. தொழில் அதிபர்களுக்கு எதிர்பாராத அளவில் நல்ல லாபம் கிடைக்கும். வணிகர்கள் தங்களுடைய வணிகத்தை விரிவாக்கம் செய்யும் வாய்ப்புகளையுமே பெறுவார்கள். அடுத்ததாக சிம்மம். சிம்ம ராசியின் 9வது வீட்டில் உருவாகும் குபேர யோகத்தால் இந்த ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக சிறப்பான பலன்களை பெறுவார்கள். அதிர்ஷ்டத்தால் ஒவ்வொரு வேலையிலும் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். உறவினர்களிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும். நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். இப்பேற்பட்ட சவால்களையும் சமாளிக்கும் திறன் கிடைக்கும். நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லக்ஷ்மி தேவியின் ஆசியால் நீண்ட நாள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும். அடுத்ததாக துலாம். துலாம் ராசியின் 7வது வீட்டில் குபேர யோகம் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்கும். பணியிடத்தில் இதுவரை சந்தித்த பிரச்சனைகள் நீங்கும். வேலையில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பணவரவு அதிகரிக்கும். இதனால் நிதி நிலைமை 2 மடங்கு உயரும். வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அடுத்ததாக தனுசு. தனுசு ராசியின் 5வது வீட்டில் குபேர யோகம் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு விஷயத்திலுமே அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவார்கள். நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் இருந்த மந்த நிலை நீங்கி நல்ல லாபம் கிடைக்கும். பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புள்ளது. சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குபேரரின் அருளால் பணவரவு சிறப்பாக இருக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.